என்னது இது? ஏதோ போர்டு மாதிரி இருக்கு. அதுனா அதான் செஸ் போர்டா இருக்கும், இல்ல காய்கறி வெட்டுற போர்டா இருக்கும். என்ன கைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன போட்டுதீங்க காமிங்க. திறக்காதீங்க பாத. எங்க வந்திருக்கோம் நம்ம? என்னடா இது? மச்சி நீ நல்லா மாட்டிக்கணும், அது மட்டும் நல்லா தெரியுது. சிக்கன் மைச்சி எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பத்தியா? அதான் தெரியலையப்பா, நானே மூச்சுட்டு இருக்கேன்ல, என்னை பார்த்தாலே தெரிய வேணாம். நான் ஒரு ஃபோன் பண்ணால் போதும், மாமா மச்சான ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஐயோ ஃபோனில் சிக்னலே வரலையே. எங்க அப்பா யாரு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? இந்நேரம் நான் இல்லைன்னு தெரிஞ்சோடனே என் அட்டி பசங்களாம் என்னை தேடி வந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க. நம்ம எல்லாரையும் இப்போ கூட்டின்னு போவாங்க. கிழிப்பாங்க. நம்ம இருக்க லொக்கேஷன்னா வேர்ல்டு மேப்லேயே இல்லை. நம்மளை எங்கே வந்து தேடுவாங்க அவங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான இடமும் இல்லை. இங்கேருந்து சாதாரணமாக தப்பிச்சிடவும் முடியாது. யாரெல்லாம் வேதத்தில் உறுதியாகவும் விசுவாசத்தில் நிலைச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இங்கேருந்து வெளியே போக முடியும். பொறுத்திருந்து பாருங்கள், யார் இங்கேயே இருக்கா, யார் வெளியே ஐயோ சிங்கமா 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 டேய் ஓடுடா, டேய் 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 ஓடு 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 ஓடு. அப்பா நீ ஏன்பா ஓடி வந்த? சிங்கத்துக்கிட்ட போய் உங்கள் நைனா பேர் சொல்லியிருக்க வேண்டியதானே? டேய் கிழட்டு பயிலு, இப்போ டேய், நித்துக்குப்பா. சாவடிக்கிறோம். ஐயோ எனக்கு கூட தண்ணி தாக்கம் ரொம்ப எடுக்குது. தொண்டெல்லாம் வறண்டு போற மாதிரி இருக்கு. செத்துடலாம் போல இருக்கு. இப்போ பேரு நான் போய் அந்த மரத்தை உடச்சா தண்ணி எடுத்துன்னு வரேன் பேரு. நான் திரும்பி வரும்போது கண்டிப்பா தண்ணியோட தான் வருவேன். பாரு இப்ப தண்ணி கண்டிப்பா கச்சிரும் பாரு. நான் நோண்டல மாவனை தண்ணி பிச்சின்னு அடிக்க போகுது பாரு பூமிக்குள்ள இருந்து. எப்படியா தண்ணி வர எடுக்க நான் நோண்டி எடுத்துருவேன் தண்ணியை. என்னப்பா பண்ணுற? பார்த்தா தெரியல, தண்ணி எடுக்க போற பூமிக்குள்ள கையை விட்டு நோண்டி. நீ நோண்டுப்பா உன் நல்ல மனசுக்கு தண்ணினா கிடைக்கும். எப்பா இதாங்கப்பா தண்ணி. எப்போ எனக்கு கொடுப்பா முதல்ல. மாமி குஸ்தி எனக்கு குடுறா. அம்மா ஐயா உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு இந்த தண்ணி? நாங்கள் இவ்வளோ நேரமாக தேர்வு ஒரு சொட்டு தண்ணியை கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் என்னப்பா உங்கள் சொந்த பலத்தில் நீங்கள் போய் ஒருத்தன் என்னன்னா போய் மரத்தை உடச்சி எடுத்துட்டு வரேன்னு போகிறான். இன்னொருத்தன் என்னன்னா நோண்டுன்னு பழு நோண்டி நிற்கிறான். ஜோம் பண்ணேன், பக்கத்தில் ஒரு ஓடை இருக்குதுன்னு ஆண்டவர் எனக்கு தெரிவித்தார். அங்கே போய் தண்ணி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். முதல்ல சிங்கத்தை விட்டு பார்த்தேன். எல்லாரும் மனசுக்குள்ளே ஜபம் பண்ணி தப்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது ஒருத்தருந்து பாருங்கள். யாருமா நீ? நானும் உங்களை மாதிரி காட்டில் வந்து தான் மாட்டிக்கிட்டேன். ஓ அப்படிங்களா? டேய் அங்க பாருங்கடா. டேய் அது யாழ்ரா? என் பிரியமே, நீ ரூபவதி உன் கண்கள் புறாக்கண்கள். யாருப்பா அவன் பைபிள்லேருந்து பிக்கப் லைன் எடுத்தது? என்ன பாஸ்டர் கண்ண மூடி நிற்கிற? எல்லாம் மனசு சுத்தமாக இருந்தால் போதும் தம்பிங்களா. பொண்ணால் கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய சிம்சோனே ஒரே பொண்ணு தான். அவனோட பலத்தை சொன்னால் மொத்தத்தையும் இழந்தான். அவனுக்கு தகர டப்பா ஆடிடுச்சு. வாங்க தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்ம போகலாம் வாங்க. சிங்கத்துக்கிட்ட இருந்தோம் பொண்ணுக்கிட்ட இருந்தோம் இவங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான கட்டம். இதுலேருந்து தப்பிப்பாங்களா மாட்டாங்களா பொறுத்திருந்து பாருங்க. The game starts now. டேய் என் கையை ஏவன்டா கட்டி போட்டுது. தைரியம் இருந்துக்கிற முன்னாடி வாங்கடா. இப்போ பாடுறேன், என் பலத்தை வச்சு அந்த கயிறை அறுக்கிறேன். நீ என் கையே யாரா கட்டி போட்டது? உங்களை உட மாட்டேடா. என்ன ஃபஸ்ட்டு பல்லு போயிட போது பார்த்து. இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூறுபவர்களுடைய
கையின் கட்டு அவிழ்க்கப்படும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியிடேன். அவர் என்னை மரமுள்ள இடங்களில் மேய்த்து ஊற்று தண்ணீர் ஒன்றை கொண்டு போய் விடுகிறார். என்னடா இது, கயிறு அவர் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுகிறேன். ஐ ஜாலி, பல்ல 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 பல்லே. ஹேய், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பேர் வீடு போய் சேர மாட்டேன். நீ கடைசி மட்டும் வீட்டுக்கு போய் சேர மாட்டேன் போல பெண்ணே, ஒரு முறை நீ சிரித்தாய் என் நெஞ்சுக்குள்ளே மழையடிக்கும். உன் கண்கள் புறா கண்கள். இந்த பெருசெல்லாம் என்ன வசனம் சொல்ல போகுது இப்போ? இயேசு கண்ணீர் விட்டார். வந்துச்சு. எவ்வளோ பெரிய கட்டாக இருந்தாலும் வசனம் உங்கள் மனசில் இருந்தால் தான் அதுலேருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். டேய், பேப்புச்ச வரடா. ஹேய் 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 ஏய், இங்க வா, சும்மா விட மாட்டோம் இப்ப பாரு. இப்போ ஏய் ஏய், சும்மா இருப்பா. ஏய் பிசாசே, போ போ, இந்த இடத்துட்டு போ, இந்த இடத்துட்டு போ, போன்றல, ஓடு 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 போ. என்னப்பா பண்றீங்க? இயேசுவின் நாமத்தினாலே அப்போல போ சாத்தானே. என்னையா வெறும் வாயின் வார்த்தைனால பிசாசை துரத்துறீங்க? நீங்கள் விசுவாசத்தினால துரத்திருந்தா அது அப்பயே போயிருக்குமே. கடுகளவு விசுவாசம் இருந்தால் கிறிஸ்துவின் அற்புதம் நீங்கள் இதில் கரெக்டாக பதில் சொல்கிறவங்களோட கை கட்டு அவிழ்க்கப்படும். யாரோட கையில் கட்டு இருக்கோ அவங்க இங்கேருந்து போக முடியாது, மிச்சவங்களாம் இங்கேருந்து போகலாம். முதல் கேள்வி, பாவத்தை மன்னிக்க வல்லவர் யார்? ஆபிரகாமே. டேய், இது கூட தெரியாதா? ஆன்சர் பவுல்ரா. பவுல்லையும் பா வருது, பாவத்திலையும் பா வருது. அப்போ பவுலா தான் இருக்கும். இதை தான் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணேன். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஆடுகளை மேய்த்தவன் அரசனாய் மாறினான். யார் அவர்? ஏய், எனக்கு தெரியும். வயசுலயே நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபோட்டோலலாம் ஜீசஸ் கையில் தான் ஆடு இருக்கும். அதுக்கு ரைட்டான ஆன்சர் ஜீசஸ் தான். ஆனா எனக்கு சண்டே கிளாஸ் ஆண்டி தாவீதுன்னு சொல்லி கொடுத்த மாதிரி தானே ஞாபகம் இருக்கு. இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. இதில் கரெக்டாக பதில் சொல்கிறவங்களோட கை கட்டு அவிழ்க்கப்படும். யாரோட கையில் கட்டு இருக்கோ அவங்க இங்கேருந்து போக முடியாது, மிச்சவங்களாம் இங்கேருந்து போகலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, யாருடைய வருகை சமீபமாக இருக்கிறது? இது அக்டோபர் மாதம், மழை தான் சமீபமாக இருக்குது. எனக்கு பைபிள தெரிஞ்ச ஒரே பேரு இயேசு கிறிஸ்து தான். சரி, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆன்சர் ஜீசஸ். எப்படிடா? இவனுடைய கையில் இருக்க கயிறு அவிழ்க்கப்படலை, அதனால இவன் இங்கேயே இருக்கணும். இதில் நான் இன்னொரு ஆப்ஷன் தரேன். இவனுக்கு பதிலாக யாரோ ஒருத்தர் இங்கே இருங்க, மிச்சவங்க எல்லாரும் இங்கேருந்து போகலாம். ஏப்பா, என்னை விட்டுறாதீங்கப்பா. நான் வேற கோடியாக சேர்த்து வச்சுக்கிறேன். என் பேங்க் பாஸ்வேர்டு கூட எனக்கு தான் தெரியும். என் பிள்ளைங்க குட்டிங்களெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் போனால் தான் அந்த காசை நான் வெளியே எடுக்க முடியும். இவனை விட்டு போயிடலாமா எல்லாரும்? என் அட்டி பிள்ளைங்கெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க எனக்காக. என்னால அவங்கள விட்டுலாம் அப்படியே வர முடியாது. நான் கண்டிப்பா வந்துடுவேன். ப்ளீஸ்ப்பா, எப்படியாவது என்ன கூட்டின்னு போயிடுங்க. என்னெல்லாம் விட்டுறாதீங்க, என்னெல்லாம் இங்கே இருக்க முடியாது. ஐயா, நீங்கள் இருக்க போகிறீங்களா? ஏன்பா என்னப்பா சொல்ற? பெருசு என்ன நம்பி ஒரு சபையே இருக்கு. நீயே இந்திர.
உனக்கு தான் புள்ள குட்டின்னு ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையை ஃபுல்லாக வாழ்ந்து முடிச்சிட்ட. இதுக்கப்புறம் நீ இப்போ என்ன பண்ண போகிற? எனக்கு குடும்ப இருந்தால் கூட பரவாயில்ல, எங்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்குது. எங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, நாங்கள் போயே ஆகணும். வச்சுக்காதீங்க, இது சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தவன், சரி நானே இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. ஏப்பா வெளியே வந்துட்டோம். ஆனால் இந்த பெரியவர் என்ன இருந்தாலும் விட்டுட்டு வந்துடக்கூடாது. என் மனசில் ஒரே கஷ்டமாக இருக்குது. ஏப்பா அப்போதைடே சும்மா இரு, நம்ம வந்துட்டு பெரிய விஷயம். அவர் விட்டு வந்ததுக்கெல்லாம் நாம கவலைப்படக்கூடாது. நாம தப்பிச்சு வந்துட்டோம், அது போதும். ஐயா நீங்கள் எப்படி வந்தீங்க? அதுவாப்பா, அதான் ஏற்கனவே நமக்காக ஒருத்தர் சிலுவையில் மறிச்சிட்டாரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். அதனால தான் நம்ம இப்போ விடுதலையாக்கப்பட்டு இருக்கோம். நானும் இந்த கேம்லேருந்து வெளியே வந்துட்டேன். இதனாலதான் பெருசு உள்ளே இருக்குன்னு சொல்றது போல. என்ன பெருசு எல்லாம் பிளானா? ஐயோ சிங்கம் வருது, சிங்கம் வருது, சிங்கம் வருது. ஐயோ எங்கள் அப்பா விட்டு போடாமலும் டேய், நீ வந்து கேமரா மாட்டிட்ட, அவங்க தெரியலடா. நீ அந்த சைடு வாடா, அந்த சைட்லேருந்து வாடா உள்ள. என் பிரியமே, என் ரூபாதி, என் ரூபாதி, உன் கண்கள் என் புறா கண்கள். ஏய் கம்முனுடா, ஏன்டா சிரிக்கிறேன், சிரிக்கிறேன்.